Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். பார்க்கலாம். பர்சன்டேஜ் கூட இல்ல அப்படி சொல்லிருக்காங்க. சொல்லுங்க சார். சார் எங்க பின்னாடி நீங்க உட்கார சீனியர் பிரசிடன்ட் நிக்க வைக்கிறீங்க? நீங்க தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில நாங்களும் தமிழகத்தினுடைய அரசியலை கூர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லா கட்சிகளுடைய அரசியலை கவனித்துக் கொண்டிருக்கிறோம். மக்களுடைய மனநிலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு ஒரு நல்ல ஆட்சி மாற்றம் தேவை என்று வாக்காளர்கள் நினைக்கிறார்கள். குறிப்பாக மத்திய மாநில அரசுடைய ஒத்த கருத்து தமிழகத்தினுடைய வருங்கால வளர்ச்சிக்கு அடித்தளம் என்று நம்புகிறார்கள். அந்த வகையிலே மக்களுடைய மனநிலை அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி முதல் கூட்டணி, வெற்றி கூட்டணி, மற்ற கூட்டணிகளை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. ஏனென்றால் யார் வேண்டுமானாலும் 2, 3, 4 வரலாம். முதல் கூட்டணி நாங்கள் தான். முதல்ல ரைட் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை அங்க அம்மாக்கெல்லாம் கொடுங்க. ஒரு 4-5 ஃப்ரண்ட்ல இருக்கிறவங்களை மட்டும் கொடுங்க. இப்ப சிவராமன் இங்க கொடுங்க, ராஜன் கொடுங்க, ராஜன் கொடுங்க, இங்க கொடுங்க. சார் பிரசிடன்ட் நான் கொடுக்குறேன் தனியா. சதீஷ் இவர்கிட்ட கொடுங்க. ரைட் கையில் வச்சு கொஞ்சம் பண்ணி எடுத்துங்க. ரொம்ப நன்றியா. தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர்களை அறிவிக்கும் நேரத்தில் தற்போது தமிழ் மாநில காங்கிரசின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அக்கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன். தற்போது வேட்பாளர்கள் பட்டியலை அறிவிக்கவிருக்கிறார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய 5 தொகுதிகளுக்கான வெற்றி வேட்பாளரை அதிகாரப்பூர்வமாக நான் அறிவிக்கிறேன். ராணிப்பேட்டை தொகுதி 41 சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் திரு வி.எம். கார்த்திகேயன் அவர்கள். மாவட்டத்தினுடைய தலைவர் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார். ஈரோடு மேற்கு தொகுதி எண் 99 சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் திரு எம். யுவராஜா அவர்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் பொதுச் செயலாளர் ஒட்டன்சத்திரம் தொகுதி எண் 128 சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு விடியல் எஸ். சேகர். கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி எண் 171 தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில செயலாளர் தொகுதியினுடைய வேட்பாளர் திரு எம்.கே.ஆர். அசோக்குமார். கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியினுடைய எண் 234 சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் தென்மண்டல இளைஞர் அணியினுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவர் டாக்டர் ஜே. நிவின் சைமன் அவர்கள். இந்த 5 வேட்பாளர்களும் வெற்றி வேட்பாளர்களாக
இன்றிலிருந்து களத்திலே இறங்குவார்கள். வெற்றி வேட்பாளராக சட்டமன்றத்திலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய குரலை ஒலிப்பார்கள். தமிழக மக்களுடைய எண்ணங்களை அந்தந்த மண்டலங்களிலிருந்து வெளிப்படுத்துவார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எங்களுடைய கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் இங்க இருக்கார். மற்ற வேட்பாளர் எல்லாம் வருது களத்துக்கு போயிருக்காங்க. அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் போட்டியிடும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் 5 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றனர். விடியல் சேகர் ஒட்டன்சத்திரம் தொகுதியில் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரோடு மேற்கு தொகுதியில் யுவராஜா போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ராணிப்பேட்டை தொகுதியில் கார்த்திகேயன் போட்டியிடுவார் என அக்கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். 5 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறது தமிழ் மாநில காங்கிரஸ். 5 தொகுதிகளிலும் தாமரை சின்னத்தில் போட்டியிடுவதாக ஏற்கனவே அறிவித்திருக்கிறார் ஜி.கே. வாசன். இந்த நிலையில் தற்போது வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது தமிழ் மாநில காங்கிரஸ். கிள்ளியூர் தொகுதியில் சைமன் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் போட்டியிடவிருக்கிறார். தமிழ் மாநில காங்கிரசின் துணைத் தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் சைமன் கிள்ளியூர் தொகுதியில் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்ட 5 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றனர். ஒட்டன்சத்திரத்தில் விடியல் சேகர் போட்டியிடுவார் என அக்கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் அறிவித்திருக்கிறார். ஈரோடு மேற்கு தொகுதியில் யுவராஜா போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ராணிப்பேட்டையில் கார்த்திகேயன் போட்டியிடுவார் என்று ஜி.கே. வாசன் அறிவித்திருக்கிறார். இதேபோல கிள்ளியூர் தொகுதியில் தமிழ் மாநில காங்கிரசின் துணைத் தலைவர் டாக்டர் சைமன் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.